ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனானா பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது வந்து காலைல குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் இனிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போதும். சூப்பராக குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக் கேட்டால் கூட இந்த மாதிரி பேன் கேக் வந்து 2 வாழைப்பழம் வச்சுட்டு அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2 பனானா எடுத்துக்கங்க. நல்லா பழுத்த பழமாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கிடுங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு அளவாக நான் இந்த பேன் கேக் சொல்லியிருக்கேன். இந்த பனானா பேன் கேக் வந்து ரொம்ப சத்தானதும் கூட. இதில் இனிப்பு சேர்க்கறதுனால சத்து இல்லைன்னு நினச்சிக்காதுங்க. எப்போயாவது ஒரு சமயம் நம்ம இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறோம்ல, அந்த 2 வாழைப்பழத்தையும் மிக்சியில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா ஃபோர்க் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா இந்த மசிச்சிங்கன்னா அங்கங்கே அந்த வாழைப்பழம் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன், நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் 2 முட்டை சேர்த்துருக்குறேன். இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் ஒரு 4 பொருள் தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எப்படி இருக்கட்டுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை. இது வந்து ஃப்ளேவருக்காக, இது ஆப்ஷனல் தான். சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப குறைவான அளவில் சேர்த்துட்டு நல்லா அதை பவுடராக அரைச்சிக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அது கூட சேர்க்கலாம். இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டை கலவை கூட இந்த அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழம் 2 இருக்குது இல்லைங்க, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் நேந்திரம் பழம், அந்த மோரிஸ் பழம், இந்த மாதிரி நிறையா இருக்குது, செவ்வாழை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இது கூட சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூட சேர்த்துட்டு விஸ்க் வச்சு கலந்துக்கங்க. இல்லைனா கை வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். என் முட்டை ஸ்மெல் லைட்டாக அடிக்கும், அதனால் கரண்டியோ விஸ்கோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 150 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இது வந்து பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு இதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதாவது நீங்கள் இதில் ஆன்லைன்லாம் வந்து நல்லா ப்யூரான எந்த கலப்படம் இல்லாமல் வெனிலா எசன்ஸ்லாம் விற்குது. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. லிங்க் வேணால் கூட நான் தேடி பார்த்து கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பேன் கேக்கு, பனானா பேன் கேக்கு. இப்போது ஒரு பேன் வந்து சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக தோசைக்கல்லில் கூட போடலாம், இரும்பு தோசைக்கல், இந்த மாதிரி தோசைக்கல் கூட போடலாம். அதில் பட்டர் கண்டிப்பாக சேர்க்கணும். ஆயில் செய்கிறத விட பட்டர் சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். அதை ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு அது மெல்ட் ஆனோடனே ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேன் கேக் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப லோவில் வைக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மேலே அந்த பபுள்ஸ்லாம் நல்லா வரும், அப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக வச்சா போதும். அப்படியே நம்ம எடுத்துடலாம் உடனே. எந்த அளவுக்கு தோசைக்கல்லோ அந்த பேனோ பெருசாக இருக்கிறோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு அதிகமான அளவில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வேலைக்கு போகிறவங்க கூட, நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறவங்கல்ல, அவங்களுக்கு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது கூட செஞ்சு சாப்பிட்லாம், எப்பயாச்சும் ஒரு அவசரத்துக்கு. அதே மாதிரி இப்போ மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி பேன் கேக் ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு அளவில் இந்த அளவு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சிறப்பு வந்து அது வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு தாங்க செய்வாங்க. அது இல்லைனா தேன் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் மட்டும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இந்த பனானா பேன் கேக்கை வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி தேன் தான் சேர்த்துருக்குறேன். அந்த சிரப்பு வந்து நான் செய்யலை, அதனால் தேன் ஊற்றிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதாவது நானும் என் பையனும் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.